சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் இடையான ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்போம். மணிகண்டன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 18வது ஐபிஎல் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னையில அடுத்து மோத உள்ள போட்டி வரக்கூடிய 11ஆம் தேதி மாலை நடைபெற இருக்கிறது. இதற்கான டிக்கெட் விற்பனை சரியாக 10-15 மணி அளவுல செயலி மூலமாக துவங்கி இருக்கிறது. முழுமையாக டிக்கெட் விற்பனை ஆன்லைன் முறையில நடைபெறுகிறது. ஏற்கனவே டிக்கெட் விற்பனை துவங்கக்கூடிய அந்த 10:15 நிமிடத்திற்கு முன்பாக 29,000க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே வரிசையில ஆன்லைன் மூலமாக டிக்கெட் விற்பதற்காக அதை பெறுவதற்காக காத்திருந்தனர். குறிப்பாக டிக்கெட் விற்பனை என்பது கியூ அடிப்படையில வழங்கப்படுவதன் காரணமாக ஒருவருக்கு 2 டிக்கெட்டுகள் மட்டுமே ஒரு மொபைல் நம்பரின் மூலமாக லாகின் செய்து பெற முடியும் என்பதால் இந்த டிக்கெட்டுக்கான டிமாண்ட் என்பது ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த சில போட்டிகளின் போது 15 நிமிடங்களுக்குள்ளாக விற்பனைக்கு வரக்கூடிய அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று இருக்கக்கூடிய செய்திகளை நம்மால பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட மொத்த கொள்ளளவான 30,000 சீட்டுகள்ல 8,000 to 10,000 சீட்டுகள் மட்டுமே ஆன்லைன் முறையில ரசிகர்களுக்கு விற்பனைக்கு வருவதாக சிஎஸ்கே உடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில ரசிகர்கள் மத்தியில இந்த டிக்கெட்டுக்கான டிமாண்ட் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நிலையில டிக்கெட் விற்பனை துவங்கி இந்த 5 நிமிடங்களுக்குள்ளாக சரிபாதி அளவுக்கான டிக்கெட் விற்பனை என்பது ஆன்லைன்ல விற்று தீர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. டிக்கெட் விற்பனை துவங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பாகவே 30,000க்கும் மேற்பட்டோர் வரிசையில காத்திருந்ததையும் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.